மும்பை சிஎஸ்கே மேட்ச் வந்து சென்னையில் இப்போ நடக்க போகுது மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து சிஎஸ்கே மும்பை ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஏன்னா பும்ரா இருக்காங்க, போல்ட் இருக்காங்க. ஸோ பும்ராவும் ஹர்திக் பாண்டியா மேட்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய வின்னிங் வாய்ப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஹோம் கிரவுண்டு சிஎஸ்கே வின்னிங் பண்ணுறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி எந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே டாஸ் வின் பண்ணால் செகண்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த டாஸ் வின் பண்ணும்போது ருத்ராஜுக்கு வந்து டாஸ் வின் பண்ணுறது வாய்ப்பே கிடைக்கல போன சீசனில். ஸோ இதில் டாஸ் வின் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மும்பையும் டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் நம்ம 8 பேட்ஸ்மேன் வச்சுக்கிறதுனால இம்பேக்ட் பிளேயர் பேட்ஸ்மேனாக இறங்கினா மேட்ச் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சென்னை ஜெயிக்க 65% வாய்ப்பு இருக்குது. மும்பை ஜெயிக்க 35% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த டீம் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.